மற்றுமொரு அண்மை செய்தி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக நிர்வாகிகள் சந்தித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சரவணன். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இணைந்து இந்த ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியின் முதலமைச்சராக உள்ள ரங்கசாமி பல்வேறு கோப்புகளுக்கு கவர்னர் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அது தொடர்ந்து அதிருப்தியில் இருந்தத பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கூட அவர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவதில்லை. ஆளுநர் அரசின் திட்டங்களுக்கு பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துகிறார் உள்ளிட்ட பல்வேறு ஆதங்கங்களை தெரிவித்து வந்தார். இதனால் கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் முதலமைச்சரை பாஜகவினர் அழுத்தம் கொடுக்கின்றனர் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை திராஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் NS ஜெய்பால் மற்றும் பாஜகவின் ராமலிங்கம் மற்றும் சுரானா மற்றும் முதலமைச்சர் ஆகிய 4 பேர் மட்டுமே கலந்து கொண்டு இந்த ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்றும் தொகுதி பங்கீடுகள் குறித்து பேசியதாக தெரிகிறது. மேலும் தற்போது அரசியல் சூழ்நிலை குறித்தும் அந்த அரசின் திட்டங்கள் காலதாமதம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அந்த பாஜக தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளரிடம் அதிருப்தி தெரிவித்ததாக தெரியப்படுகிறது. இது குறித்து பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானம் செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் நிலவக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்து மத்திய அரசிடம் தெரிவித்து புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கொண்டு சென்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த மேலிட பொறுப்பாளர் சுரானா மற்றும் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமானது இந்த சந்திப்பானது நடைபெற்றது. வரக்கூடிய தேர்தலில் வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் மற்றும் இந்த பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் என்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை இந்த சந்திப்பின் போது நடைபெற்றதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் சந்திப்பானது நடைபெறும். அதற்கு பிறகே இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து முறையான விவரம் தெரிய வரும். கணேஷ், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.